Hello friends, today நம்ம teaching aptitudeல இருந்து nature and characteristics of teaching and levels of teaching பத்தி தான் டீடைல்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Nature and characteristics of teaching. The main character of teaching is to provide guidance and training. டீச்சிங்கோட மெயின் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் கைடன்ஸ் அண்ட் ட்ரைனிங். சொல்லி கொடுக்கறதையும் ட்ரைனிங் கொடுக்கறதையும் தான் டீச்சிங்கோட மெயின் கேரக்டராக சொல்கிறாங்க. டீச்சிங் இஸ் இன்டராக்ஷன் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் உள்ள தொடர்பை தான் டீச்சிங் சொல்கிறாங்க. ஒரு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டீச்சர் ஒரு சப்ஜெக்ட் நடத்தும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியலன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட் கேட்பாங்க. தென் டீச்சர் அவங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதை தான் டீச்சிங் இஸ் இன்டராக்ஷன் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. டீச்சிங் இஸ் அன் ஆர்ட் டு கிவ் நாலேஜ் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் எஃபெக்டிவ் வே. டீச்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு கலைன்னு சொல்கிறாங்க. டு கிவ் நாலேஜ் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் எஃபெக்டிவ் வே. ஒரு ஸ்டூடெண்ட்க்கு நாலேஜை அறிவை எஃபெக்டிவாக கொடுக்குற கலையை தான் டீச்சிங்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து, டீச்சிங் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். அஃப்கோர்ஸ் லேர்னர் இருக்க வரைக்கும், லேர்ன் பண்ண விஷயம் இருக்க வரைக்கும் டீச்சிங் முடியாது. ஃபிஃப்த்து, ஃபார்மல் அஸ் வெல் அஸ் இன்ஃபார்மல். ஃபார்மல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டில் ட்ரஸ்டட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி டீச் பண்ணுறதா தான் ஃபார்மல் சொல்கிறோம். இன்ஃபார்மல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் டீச் பண்ணுறத சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் பிரேக் டைமில் ஏதாச்சும் டவுட் கேட்டால் டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அதை தான் இன்ஃபார்மல் சொல்கிறோம். ப்ளஸ் ஒரு மதர் அவங்க குழந்தைக்கு ஆல்ஃபாபெட் நம்பர் சொல்லி கொடுக்கறதெல்லாம் இன்ஃபார்மல் சொல்கிறோம். டீச்சர் ஷுட் டீச் எஃபெக்டிவ்லி வென் ஹி இஸ் ஃபுல் கான்ஃபிடென்ட் ஆன் த சப்ஜெக்ட். ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு புரிகிற மாதிரி தெளிவாக கன்வே பண்ணணும்னா அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் ஃபுல்லாக இருக்கணும். அந்த சப்ஜெக்டில் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு இருந்தால் மட்டுமே அந்த டீச்சரால் எஃபெக்டிவாக டீச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, டீச்சிங் ஷுட் என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் மோர் அண்ட் மோர். அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போதும் குரூப் ஸ்டடி பண்ணும்போதும் இன்னும் படிக்கணும், இன்னும் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்காது. அதே ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது, டீச் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்க்கு இன்னும் லேர்ன் பண்ணணும்ன்ற ஆர்வம் வரும். Teaching is tool to help the student to adjust himself in society and its environment. ஒரு ஸ்டூடெண்ட்க்கு டீச் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு இந்த சொசைட்டியில் எப்படி இருக்கணும், எப்படி சர்வைவ் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும், என்விரான்மெண்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது தான் டீச்சிங்னு சொல்கிறாங்க. லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். இந்த கான்செப்ட் யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1967 மாரிஸ் எல் பிகென்றவர் தான் இந்த லெவல் ஆஃப் டீச்சிங்கை ஒரு 3 லெவலாக பிரித்தார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் தியரிஸ் ஃபார் டீச்சர்ஸ் என்ற புக்கோட ஆத்தர் இவர் தான் லெவல் ஆஃப் டீச்சிங்கை ஒரு 3 லெவலாக பிரிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெமரி லெவல், செகண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், தேர்ட் ரெஃப்ளெக்டிவ் லெவல். ஓகே, இந்த லெவல்ஸ்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங். மெமரி லெவல்னால் மனப்பாடம் பண்ணுற லெவலை தான் மெமரி லெவல்னு சொல்கிறோம். இந்த மெமரி லெவலில் ஒரு டீச்சரோட வேலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை மனப்பாடம் பண்ண வைக்கணும். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு விஷயத்தை மக்கப் பண்ண வைக்கணும். அதை தான் மெமரி லெவல்னு சொல்கிறோம். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் தாட்லெஸ் லெவல் ஆஃப் டீச்சிங். இட் இஸ் கன்சர்ன்ட் வித் மெமரி ஆர் மென்டல் எபிலிட்டி தட் எக்ஸிஸ்ட் இன் ஆல் லிவிங் பீயிங்ஸ். டீச்சிங் அட் மெமரி லெவல் இஸ் கன்சிடர்ட் டு பி த லோவஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங். இது பார்த்தீங்கன்னா டீச்சிங்கோட ஃபர்ஸ்ட் லெவல் ப்ளஸ் ஒரு தாட்லெஸ் லெவல்னு சொல்லலாம். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களோட மெமரி ஆர் மென்டல் எபிலிட்டியில் அக்கறையோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மெமரி லெவலில் டீச்சிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவஸ்ட் லெவல் ஆஃப் டீச்சிங்காக கன்சிடர் பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப கம்மியான டீச்சிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. த திங்கிங் எபிலிட்டி டஸ் நாட் பிளே எனி ரோல். இந்த திங்கிங் எபிலிட்டி எந்த ஒரு ரோலும் ப்ளே பண்ணாது சொல்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம மக்கப் பண்ணுறத சொல்லுவோம், இல்லைனா எழுதுவோம், அவ்வளோதான். ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி ஃபாலோ த ஃபேக்ட்ஸ், இன்ஃபர்மேஷன், ஃபார்முலாஸ் அண்ட் லாஸ் தட் ஆர் டாக் டு தேம். இந்த லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஃபேக்ட், இன்ஃபர்மேஷன், ஃபார்முலா அண்ட் லாஸ், ஸோ அவங்களுக்கு டீச் பண்ணுறதை மட்டுமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. த ரோல் ஆஃப் த டீச்சர் இஸ் ப்ராமினென்ட் அண்ட் தட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் செகண்டரி. இந்த லெவலில் டீச்சரோட ரோல் ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டூடெண்ட்டோட ரோல் செகண்டரின்னு சொல்கிறாங்க. த ஸ்டடி மெட்டீரியல் இஸ் ஆர்கனைஸ்ட் அண்ட் ப்ரீ பிளான்ட்.
The teacher presents the study material in a sequential order. இந்த லெவலில் ஸ்டடி மெட்டீரியல் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஆரம்பத்திலேயே பிளான் பண்ணுறாங்க எப்படி நடத்தணும்னு. தென் டீச்சர் சீக்வென்ஷியல் ஆர்டரில் அந்த ஸ்டடி மெட்டீரியலை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. மெரிட்ஸ் ஆஃப் மெமரி லெவல் டீச்சிங். இந்த மெமரி லெவலில் இருக்க மெரிட்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல் ஃபார் யங் சில்ட்ரன். யங் சில்ட்ரனுக்கெலாம் இந்த லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் மக்கப் தான் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்காது. யூஸ்ஃபுல் ஃபார் அக்யூசேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் ஆஃப் மாடல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த லெவல் பார்த்திங்கன்னா ஃபேக்ட், இன்ஃபர்மேஷன், மாடல், ஸ்ட்ரக்சர், ஸோ உண்மையை தெரிஞ்சுக்க இந்த லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேர்ட் மெரிட் ஹெல்ப் சில்ட்ரன் லேர்ன் எ நியூ கான்செப்ட். ஸோ ஒரு நியூ கான்செப்டை கற்றுக்க சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ். ரொம்பவே ஸ்லோவாக படிக்கிற லேர்னர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த பேசிஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லெவலுக்கும் ரெஃப்ளெக்டிவ் லெவலுக்கும் முன்னாடி இருக்க லெவல்னு சொல்கிறாங்க. டிமெரிட்ஸ் பார்த்திங்கன்னா நாட் சூட்டபிள் ஃபார் ஹையர் கிளாஸஸ். இந்த லெவல் பார்த்திங்கன்னா ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்காது சொல்கிறாங்க. செகண்ட், டாமினன்ஸ் ஆஃப் டீச்சர். இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட்டை ரொம்பவே டாமினேட் பண்ணுவாங்க. இதை மட்டும்தான் செய்யணும், அதை மட்டும்தான் செய்யணும், அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. தேர்ட், லிட்டில் இன்டராக்ஷன் இன் த கிளாஸ் ரூம். இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்க்கும் டீச்சருக்கும் ரொம்பவே கம்மியான ஒரு இன்டராக்ஷன் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபோர்த், நோ ரூம் ஃபார் இனிட்டியேஷன் அண்ட் செல்ஃப் லேர்னிங் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்க இந்த லெவலில் சான்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ப்ராப்ளம் ஆஃப் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். கிளாஸ் ரூமை மேனேஜ் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. லாஸ் ஆஃப் ரிட்டென்ஷன் அண்ட் ரீகால். ஸோ நிறைய மக்கப் பண்ணும்போது சில விஷயத்தை மறந்துடுவாங்க, அதை மறுபடியும் ரீகால் பண்ணணும். ஸோ இதெல்லாம் டிமெரிட்ஸாக சொல்கிறாங்க. செகண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். The teaching at the understanding level is one of a higher quality than the one at the memory level. It is more useful and thoughtful from the point of view of mental capabilities at this level of teaching. The teacher explains the students about the relationship between principles and facts and teach them how these principles can be applied. Memory level teaching barrier is essential to be crossed for this level of teaching. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பார்த்திங்கன்னா மெமரி லெவலை விட ஒரு ஹையர் லெவல்னு சொல்லலாம். இந்த லெவலில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் பண்ணுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. மெமரி லெவலில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எதையுமே புரிஞ்சுட்டு படிக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு மக்கப் பண்ணிவிட்டு விட்டுடுவாங்க. பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு படிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்க்கு பிரின்சிபல்ஸ் ஃபேக்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி. தென் அந்த பிரின்சிபல்ஸை எப்படி அப்ளை பண்ணணும்னு டீச் பண்ணுவாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை நம்ம ரீச் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம மெமரி லெவலை க்ராஸ் பண்ணி தான் வரணும். ஆஸ் கம்பேர்ட் டு மெமரி லெவல் டீச்சிங், த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் டீச்சிங் ஹேஸ் கிரேட்டர் மெரிட். திஸ் enables student to have complete command over subject material. In the understanding level, role of the teacher is more active. The student at this level are secondary. At this level, no cramming is encouraged. The new knowledge acquired at this level is related to the earlier knowledge gained. மெமரி லெவலோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை கம்பேர் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ரொம்பவே ஹையர் லெவலாக இருக்குது, தகுதியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்க்கு ஒரு சப்ஜெக்ட் பற்றின முழு உரிமை இருக்குது சொல்கிறாங்க. இந்த லெவலில் டீச்சரோட பங்கு ரொம்பவே ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செகண்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இதை செய் அது செய்யின்னு அவங்கள யாருமே தொல்லை பண்ண மாட்டாங்க. மெரிட்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் டீச்சிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் இருக்க மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எஃபெக்டிவ் லேர்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் மெரிட் டெவலப்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் எபிலிட்டிஸ். ஸோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் எபிலிட்டியை டெவலப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, அதாவது திங்க் பண்ணுற திறனை டெவலப் பண்ணுது. தேர்ட் மெரிட் எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன். ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாஸ் ரூம் இன்டராக்ஷன் இருக்கும் சொல்கிறாங்க. டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா இக்னோர்ஸ் ஹையர் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ். ஒரு திங்கிங் நாலேஜை இக்னோர் பண்ணுது சொல்கிறாங்க.
செகண்ட் பார்த்தீங்கன்னா நோ இண்டிவிஜுவலைஸ்டு லேர்னிங், இண்டிவிஜுவல் லேர்னிங் இல்லைன்னு சொல்கிறாங்க. டீச்சர் சென்ட்ரட், நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே டீச்சர் சென்ட்ரடாக இருக்குது. ஸோ இதெல்லாம் டிமெரிட்ஸாக சொல்கிறாங்க. தேர்டு ரெஃப்ளெக்டிவ் லெவல். This level is also known as introspective level. Reflective on something means giving careful thought to something over a period of time. It also means thinking deeply about something. இந்த ரெஃப்ளெக்டிவ் லெவலை இன்ட்ரோஸ்பெக்டிவ் லெவல்னு சொல்கிறாங்க. ரெஃப்ளெக்டிவ் ஆன் சம்திங் மீன்ஸ் கிவிங் கேர்ஃபுல் தாட் டு சம்திங் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். ஒரு பர்டிகுலர் பீரியடில் எதையாச்சும் கேர்ஃபுல்லாக திங்க் பண்ணுறத சொல்கிறாங்க. இட் ஆல்சோ மீன்ஸ் திங்கிங் டீப்லி அபவுட் சம்திங். இட் இஸ் ஹைலி தாட்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஹைலி தாட்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. A student can attain this level only after going through memory level and understanding level. இந்த ரெஃப்ளெக்டிவ் லெவலில் ஒரு ஸ்டூடெண்ட் அடையணும்னா கண்டிப்பாக மெமரி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் க்ராஸ் பண்ணி வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. டீச்சிங் அட் த ரெஃப்ளெக்டிவ் லெவல் enables the students to solve the real problems of life. இந்த ரெஃப்ளெக்டிவ் லெவலில் லேர்ன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட லைஃப்பில் வர ரியல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம், கான்ஃபிடென்ட் வர இந்த ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஹெல்ப் பண்ணுது சொல்கிறாங்க. At this level, the student is made to face a real problematic situation. The student, by understanding the situation and using his critical abilities, succeed in solving the problem. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை தயார்படுத்துகிறாங்க ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்காக. தென் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கிரிட்டிக்கல் எபிலிட்டியை யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த ஸ்டூடெண்ட் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க. At this level, emphasis is laid on identifying the problem, defining it and finding a solution to it. The student's original thinking and creative abilities develop at this level. இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ப்ராப்ளமை ஃபைண்ட் பண்ணி அதை டிஃபைன் பண்ணி தென் அதுக்கு ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணுறத சொல்கிறாங்க. தென் இந்த லெவலில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரிஜினல் திங்கிங் அண்ட் க்ரியேட்டிவ் எபிலிட்டி இந்த லெவலில் டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. The role of the teacher in this level of teaching is democratic. He does not force knowledge on the students, but develop in their talents and capabilities. இந்த ரெஃப்ளெக்டிவ் லெவலில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸோட ரோல் டெமோக்ராட்டிக்காக இருக்குது. அவங்க எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டையுமே இதை படிக்கணும் இதை கற்றுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட விருப்பம்னு விட்டுருவாங்க. பட் அவங்களோட டேலண்ட்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸை டெவலப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. The role of the students is quite active. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க. மெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா லேர்னர் சென்ட்ரட் அப்ரோச். இதில் பார்த்தீங்கன்னா லேர்னர் சென்ட்ரட் அப்ரோச்சாக இருக்குது. பட் மெமரி அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் பார்த்தீங்கன்னா டீச்சர் சென்ட்ரட் அப்ரோச்சாக இருக்கும். செகண்ட் மெரிட் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற எபிலிட்டியை டெவலப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தேர்ட் செல்ஃப் மோட்டிவேஷன். இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களே ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துப்பாங்க. ஃபோர்த் டெவலப்மெண்ட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. இந்த லெவலில் க்ரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. டிமெரிட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் லோவர் கிளாஸஸ். இந்த ரெஃப்ளெக்டிவ் லெவல் பார்த்தீங்கன்னா லோவர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சூட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 5th ஸ்டாண்டர்ட்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்க்கு சூட் ஆகாது. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் ஒரு புரிஞ்சிக்கிற எபிலிட்டி இருக்காது. செகண்ட், இட் இஸ் நாட் அப்ளிகேபிள் ஃபார் டல் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சூட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இது மோஸ்ட் தாட்ஃபுல் லெவலாக இருக்கிறதால டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த லெவல் பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. தேர்ட், தெர் இஸ் அன் எக்ஸஸ் பர்டன் டு த டீச். இந்த ரெஃப்ளெக்டிவ் லெவலில் எஃபெக்டிவாக டீச் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறாங்க.